போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சவணர் அப்படிங்கிற முனிவர் வந்து ரேவா நதியில் போய் அவர் நீராடிட்டு அவர் அந்த நதியை கடக்க முயற்சி பண்ணுறப்போ ஒரு மிகப்பெரிய விஷப்பாம்பு வந்து அவர் கடித்து அவர் வாயில் கவ்விட்டு அவர் நாகலோகத்தை தூக்கிட்டு போக முயற்சி பண்ணுது. அப்போது மகாவிஷ்ணுவோட அருளால் அந்த முனிவருக்கு அந்த விஷம் அப்படிங்கிறது எதுவுமே செய்யாமல் அவர் உயிரோடவே இருந்தார். இதை பார்த்து அந்த பாம்பு வந்து இதுக்கு மேலே இந்த முனிவரை தூக்கிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சாபங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த முனிவரை பாதாள லோகத்தில் போட்டுட்டு அது தப்பிச்சு ஓடவும் செய்யுது. பாதாள லோகத்துக்கு வந்த முனிவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அசுரர்களும் சரி, நாகர்களும் சரி, நாக கன்னிகளும் சரி, சகல மரியாதை கொடுத்ததை பார்த்து அந்த முனிவர் அங்கேயே தங்கவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் அசுரக்குள்ள ராஜனாக இருக்கக்கூடிய பிரகலாதன் வந்து முனிவரை பார்க்கறதுக்கு வராங்க. முனிவரை பார்த்து வணங்கிட்டு அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தீர்த்த யாத்திரை போனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, உண்மையிலே தீர்த்த யாத்திரைனா என்ன, அதோட பலன்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ சவணர் அப்படிங்கிற முனிவர் வந்து பிரகலாதன் கிட்ட தீர்த்த யாத்திரையுடைய பலன்கள் என்ன, தீர்த்த யாத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிரகலாதன் நானும் தீர்த்த யாத்திரை போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அவர் அசுரர்களை மொத்தமாக அழைச்சிக்கிட்டு அவர் பூலோகத்தில் இருக்கக்கூடிய நைமிசாரண்யம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவர் புண்ணிய நதிகளில் நீராடிட்டு அவர் சரஸ்வதி நதி தேடி அவர் போகவும் செய்கிறாரு. பாதாளலோகத்திலிருந்து முதல் முறையாக பூலோகத்துக்கு வந்த அசுரர்களும் பிரகலாதனும் வந்து சரஸ்வதி நதியில் போய் நீராடணும்னு சொல்லி போகிறாங்க. அவங்க போகிற பயணத்தில் அவங்க என்னெல்லாம் சந்திச்சாங்க, என்னெல்லாம் நிகழ்வுகளாச்சு, அது மட்டும் இல்லாமல் நரநாராயணர்களுக்கும் பிரகலாதனுக்கும் என்ன பிரச்சனை, எதனால் அவங்க ரெண்டு பேரும் போர் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் முழுசாக பாருங்கள். அசூர குலத்திலேயே ரொம்ப கொடூரமான ஒரு அரசராக இருந்தவர் தான் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு வந்து நிறையா கொடுமையான விஷயங்கள் செஞ்சதுனால அந்த மகாவிஷ்ணுவை நரசிம்மாவதாரம் எடுத்து வந்து ஹிரண்யகசிபு வதம் பண்ணதுக்கப்புறம் அவரோட மகனான பிரகலாதனை வந்து அசூர குல ராஜனா அவர் பட்டாபிஷேகம் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த பிரகலாதன் வந்து தீவிரமான மகாவிஷ்ணு பக்தராகவும் இருந்தார். நீதி நெறி வலுவாமல் அவர் ஆட்சி பண்ணவும் செஞ்சார். பிரகலாதன் என்னதான் ஒரு அசுரனாக இருந்தாலும் அவர் வந்து மகாவிஷ்ணு மேலே அதீதமான பக்தி கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போவுமே வந்து தர்மத்தின் படி தான் நடந்தார், உண்மையாகவும் நடந்தார். பிரகலாதனோட நற்குணங்களை பார்த்து உலகமே வந்து பிரகலாதன் கட்டுப்பட்டு பிரகலாதன் ஆட்சி செய்யறதுக்கு ஒப்புக்கொள்ளவும் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா பிரகலாதன் வந்து எந்த ஒரு போருமே செய்யாமல் அவர் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் கிட்ட பேசி அந்த தேவலோகமும் தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வந்து அவர் திரிலோகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் இருந்தாங்க. இப்படி பிரகலாதன் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த ஆட்சி காலத்தில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அதர்மம் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை, யாருக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் நிகழவே இல்லை. இப்படி ரொம்ப சிறப்பாக பிரகலாதன் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டம் தான் வந்து பாதாள லோகத்துக்கு சவணர் அப்படிங்கிற முனிவர் வராரு. அந்த முனிவரை பற்றி பிரகலாதன் விசாரிக்கிறப்போ அந்த முனிவர் வந்து சொல்கிறாரு, நான் தீர்த்த யாத்திரை போகிறப்போ ஒரு பாம்பு கடிச்சு தான் நான் பாதாள லோகம் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த முனிவர் வந்து தீர்த்த யாத்திரைனா என்ன, அது எப்படி பண்ணணும், அது எப்படி நம்மளை மோட்சத்தின் வழியில் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கி சொல்லவும் செய்கிறாரு. இதை கேட்ட பிரகலாதனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது. நானும் அந்த ஸ்ரீஹரியான மகாவிஷ்ணு மேலே அதீதமான பக்தி கொண்டிருக்கேன், என் மனசுலையோ எந்த ஒரு அழுக்குமே கிடையாது. அப்படிங்கிறப்போ நானும் புண்ணிய நதிகளில் போய் நீராடிட்டு நானும் வந்து புண்ணியத்தை சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அசுரர்களை அழைச்சிக்கிட்டு அவர் பூலோகத்துக்கு வந்து அவர் நைமிசாரத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் நீராடிட்டு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடிட்டு அடுத்தபடியாக அவர் சரஸ்வதி நதியை தேடி போகவும் செஞ்சார். அங்கே போய் அவர் நீராடிட்டு நிறைய தானங்கள் தர்மங்கள் அங்கே செய்யவும் செஞ்சாங்க. அப்போது பிரகலாதன் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. சரஸ்வதி நதி பக்கத்தில் கூடிய வனத்தில் வந்து நிறைய கொடிய மிருகங்கள் வந்து அதிகமாகிடுச்சு, அதை வேட்டையாடணும், இல்லை அப்படின்னா அந்த மிருகங்கள் எல்லாமே வந்து அந்த நகருக்குள்ளே வந்து மக்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குது, நிறைய துன்பங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சிக்கவும் செய்கிறாரு. அதனால் பிரகலாதன் வந்து அவரோட அசுர படை வீரர்களை அழைச்சிக்கிட்டு அவர் காட்டுக்குள்ளே போய் நிறைய கொடிய மிருகங்களை வந்து அவர் வேட்டையாடவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் தான் பிரகலாதன் வந்து 2 முனிவர்களை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பிரகலாதனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த முனிவர்கள் வந்து சாதாரணமாக கிடையாது, பார்க்கறதுக்கு தவ யோகிகளாக இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேர் பக்கத்துலேயும் வந்து அவர் வில்லுகளை அம்புகளை வச்சுட்டு ஒரு வீரனை போலவும் காட்சியளிக்கிறாங்க. முனிவர்களுக்கு எதுக்கு ஆயுதம் அப்படின்னு சொல்லி பிரகலாதனுக்கு ஒரு யோசனை வருது. அவரோட ஆர்வம் தாங்க முடியாமல் அந்த தவத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களை பிரகலாதன் ரொம்ப பணிவன்போட கூப்பிட்டு அவர் எழுப்பவும் செய்கிறாங்க. தவத்தில் இருந்த முனிவர்கள் கண்முழிச்சு அவங்க பிரகலாதனை பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போ பிரகலாதன் கேட்குறாங்க, முனிவர்களே நீங்கள் யார், பார்க்கறதுக்கு தவயோகி மாதிரி இருக்கீங்க, ஆனால் கையில் ஆயுதங்கள் ஏந்தி இருக்கீங்க,
நீங்கள் தவத்தில் இருக்கிறப்போ உங்களுக்கு ஆயுதம் ஏன் தேவைப்படுது, நீங்கள் யார் அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க செய்கிறாங்க. அப்போ அந்த முனிவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பிரம்மபுத்திரனான தர்மனோட மகன்கள், எங்கள் பேர் வந்து நரன் நாராயணன், நாங்கள் 2 பேருமே தவ யோகிகள் தான், நாங்கள் தவம் பண்ணிட்டு இருக்கப்போ எங்களை ஏன் எழுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரகலாதன் சொல்கிறாங்க, இந்த உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய நான் தான், என்னோட ஆட்சி காலத்தில் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தவ முனிவர்கள் ஆயுதம் ஏந்தி அவங்க போர் வீரர்களோட அமர்ந்து அவங்க தவம் பண்ணுற சூழல் ஏற்படுது அப்படிங்கிறத நினைக்கிறப்போ எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் ஏன் வந்து இந்த ஆயுதங்கள் வச்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அகந்தை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆயுதத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நரநாராயணருக்கு பயங்கரமாக கோபம் வருது. இருந்தாலும் அந்த முனிவர்கள் வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. அப்போது நரன் அப்படிங்கிற ரிஷி வந்து பிரகலாதனை பார்த்து சொல்கிறாங்க, எந்த ஒரு தவ யோகியம் ஆயுதம் ஏந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே சொன்னது கிடையாது. ஆயுதம் ஏந்துனா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அகங்காரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்ககிட்ட அகங்காரம் கிடையாது. அதனால தான் நாங்கள் ஆயுதமும் தருக்கோம், நாங்கள் தவமும் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப தான் அவங்கவுங்க ஆயுதங்கள் ஏந்திருப்பாங்க. எங்கள் தகுதிக்கு ஏற்ப நாங்கள் ஆயுதங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தவம் பண்ணுறப்போ உன்னைய போல் அகந்தை அதிகமாக இருக்கிறவங்க எங்கள் தவத்தை வந்து கலைச்சாங்க அப்படின்னா அவங்கள போர் பண்ணி அவங்கள வதம் பண்ணுறது தான் நாங்கள் ஆயுதம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பிரகலாதனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. எவ்வளோ அகங்காரம் உங்களுக்கு இருக்குது, தவமுனிவர்களே நீங்கள் சாதுக்கள் நினச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது இவ்வளோ வருது. அந்த அளவுக்கு நீங்கள் யாரை வேணால் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச என்னை வீழ்த்தி பாருங்கள், எங்கள் அசுர கூட்டத்தை வீழ்த்தி பாருங்கள், போருக்கு தயாராகுங்க, நம்ம போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடவும் செய்கிறாரு. பிரகலாதன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே நரநாராயண முனிவர்களும் சரி நாங்கள் போருக்கு வரோம், கண்டிப்பாக உங்களை வீழ்த்திட்டு உங்கள் அகங்காரத்தை நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பிரகலாதனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அசுரர்களுக்கும் பயங்கரமாக கோபம் வந்து அவங்க ஆயுதங்கள் ஏந்தி நரநாராயண எதிர்த்து போர் பண்ணுறதுக்கு அவங்க தயாராகவும் செய்கிறாங்க. இப்படி தீவிரமான விஷ்ணு பக்தனான பிரகலாதனும் விஷ்ணுவோட அம்சத்தில் இருக்கக்கூடிய நரநாராயணர்களும் 2 பேரும் போர் பண்ண போகிறாங்க. அதுவும் எந்த ஒரு தேவைக்காகவும் கிடையாது. ஏன்னா நரநாராயணர்கள் வந்து முற்றும் துறந்த ஞானிகள், அவங்க வந்து மிகப்பெரிய ரிஷிகளாகவும் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பொண்ணோ பொருளோ எது மேலேயும் ஆசை கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு பதவி அதிகாரத்து மேலேயும் ஆசை கிடையாது. இருந்தாலும் அவங்க ஏன் பிரகலாதனை எதிர்த்து போர் பண்ண போகிறாங்க? அதே மாதிரி பிரகலாதன் வந்து இந்த உலகத்தையும் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய சக்கரவர்த்தியாகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஒரு தவ முனிவரோட போர் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட இவங்க 2 பேரும் போர் பண்ணுறது பார்க்கறதுக்காக வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நரநாராயணர்கள் 2 பேரும் அவங்க கையில் வில்லை ஏந்தி இன்னொரு பக்கம் பிரகலாதன் வந்து ஒரு மிகப்பெரிய அசுர கூட்டத்தோடு அவங்க போர்க்களத்தில் நிற்கவும் செஞ்சாங்க. 2 பேரும் பயங்கரமாக போர் பண்ணவும் செஞ்சாங்க. பிரகலாதன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளுக்கும் வந்து எதிர்த்தாக்குதல் வந்து நரநாராயணர்கள் அவங்களோட வில்லை வச்சு அவங்க அம்புகள் மூலிமா அவங்க காட்டவும் செஞ்சாங்க. நரநாராயணர்கள் பக்கத்தில் அசுரர்கள் நெருங்க கூட முடியல. அப்போ அசுரர்கள் எல்லாமே யோசிக்கிறாங்க, என்னடா இது சாதாரண முனிவர்கள் தானே, இவங்களை எளிமையாக நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் போர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா அந்த மகாவிஷ்ணுவே இறங்கி வந்து அவர் சாரங்க வில்லை எடுத்து போர் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா நாராயணன் அப்படிங்கிற ரிஷி கையில் வச்சிருக்க வந்து அந்த மகாவிஷ்ணுவோட சாரங்கம் அப்படிங்கிற அந்த வில்லு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த நரன் அப்படிங்கிற முனிவர் கையில் வச்சிருக்கிறது வந்து அந்த சிவபெருமானோட புகழ்பெற்ற அஜாகவா அப்படிங்கிற வில்லு தான் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க தவம் பண்ணி மகாவிஷ்ணுகிட்டையும் சிவபெருமான்கிட்டையும் அவங்க வில் ஆயுதத்தை வந்து வரமாகவும் வாங்கியிருந்தாங்க. அந்த வில் ஆயுதத்தை கொண்டு அவங்க போர் பண்ணுறப்போ அவங்கள எதிர்த்து யாராலுமே ஜெயிக்க முடியல. அசுரர்கள் எல்லாமே திணறி போகிறாங்க. இதை பார்த்த பிரகலாதன் வந்து ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறார். ஒரு அசுரனை எதிர்க்கிற அளவுக்கு 2 முனிவர்களுக்கு பலம் இருக்கா? அவங்க என்னதான் வந்து மிகப்பெரிய தவ யோகிகளாக இருந்தாலும் என்னோட அஸ்திரத்துக்கு முன்னாடியும் என்னோட ஆயுதத்துக்கு முன்னாடியும் அவங்க ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனே நரநாராயணனுக்கு நேருக்கு நேராக எதிர்த்து போர் பண்ணுறதுக்கு வரவும் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிரகலாதனுக்கு வந்து அசுர வீரர்கள் வந்து அடிபட்டு சாகிறத அவரால் பார்த்துக்கொள்ளவே முடியல. பிரகலாதனே அவர் போர்ப்படைக்கு முன்னாடி வந்து நரநாராயணனை எதிர்த்து அவர் நிறைய அஸ்திரங்கள் போடவும் செஞ்சாங்க. நரநாராயணர்கள் எதிர் அஸ்திரம் போட்டு அந்த அஸ்திரத்தை பூரா ஒன்றும் இல்லாமல் செய்யவும் செஞ்சாங்க. பிரகலாதன் வந்து முடிவு பண்ணுறாரு, இதுக்கு மேலே நம்ம பாவமோ நம்ம பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா இந்த போரில் கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம் போல. நம்ம தோற்று போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய சக்கரவர்த்தி அப்படிங்கிற புகழ் அப்படிங்கிறது நமக்கு நிலைச்சு நிற்கவும் நிற்காது. அதனால் இந்த முனிவர்களை ஒரே அஸ்திரத்தில் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அந்த முனிவர்கள் மேலே அவர் செலுத்தவும் செய்கிறாங்க. முனிவர்கள் கொஞ்சம் கூட அவங்க எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை.
பிரம்மாஸ்திரத்துக்கு எதிரஸ்திரமாக அவங்க நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணவும் செஞ்சாங்க. அந்த நாராயணாஸ்திரம் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை அடித்து காலி பண்ணவும் செய்யுது. இதை பார்த்த பிரகலாதனுக்கு வந்து இன்னும் அதிகமாக கோவம் வருது. போதும், நம்ம வில் போர் பண்ணது போதும், நம்ம நேருக்கு நேராக நம்ம கதாயுதத்தை எடுத்து போர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் கதாயுதத்தை எடுத்து வீசவும் செய்கிறாங்க. அப்போது நாராயண ரிஷி வந்து அவர் கையில் இருந்த சாரங்க வில்லு எடுத்து அந்த கதாயுதத்தை எடுத்து அடிக்கவும் செய்கிறாங்க. அந்த வில்லு வந்து அந்த கதாயுதத்தில் பட்ட உடனே அந்த கதாயுதம் அடித்து உடஞ்சி சுக்குநூறாக போகவும் செய்யுது. இதை பார்த்த பிரகலாதன் வந்து அதிர்ந்து போகிறாரு. என்னடா இது, நம்ம கதாயுதத்தில் நம்ம அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வில்லு வந்து தாங்காது. ஆனால் அந்த வில்லு பட்ட உடனே நம்ம கதாயுதம் உடஞ்சி சுக்குநூறாகுது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் எப்படியாவது நரநாராயணன் எடுத்து போர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வாள் எடுக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் வானத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய மின்னல் ஒளி போல தெரியுது. 1000 சூரியன் கொண்ட ஒரு ஒளி போல ஒரு தெய்வீக உருவத்தோட மகாவிஷ்ணு அந்த இடத்துல பிரசன்னமாகவும் செய்கிறாரு. மகாவிஷ்ணு தோன்றதுன்னு பார்த்த உடனே பிரகலாதன் அவர் கையில் இருந்த ஆயுதத்தை கீழே போட்டு அசுரர்களும் சரி பிரகலாதன் சரி அவங்க மகாவிஷ்ணுவோட பாதங்களில் விழுந்து அவங்க வணங்கவும் செய்கிறாங்க. நரநாராயணர்களும் அவங்களோட கையில் இருந்த வில்லை கீழே போட்டு அவங்க வணங்கவும் செய்கிறாங்க. அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, பிரகலாதா, இந்த போரில் நீ எத்தனை யுகங்கள் நீ போர் பண்ணாலும் இவங்களை ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நீ என்னோட பக்தன், இவங்க வந்து என்னோட அம்சம் கொண்டவங்க. அப்படி இருக்கிறப்போ என்னோட அம்சம் கொண்ட எந்த ஒரு அவதாரத்தையும் உன்னால் போர் பண்ணி ஜெயிக்க முடியாது. அது பக்தியாலையும் அன்பாலையும் கருணையால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீ பக்தியோட அகங்காரத்தை விட்டுட்டு இவங்ககிட்ட சரணடைஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுவோட வார்த்தைகள் கேட்ட உடனே பிரகலாதன் வந்து கேட்குறாங்க, அந்த முனிவர்கள் தானே அகங்காரத்தோடு இருந்தாங்க, அவங்க தானே ஆயுதம் வச்சு தவம் பண்ணாங்க, எதுக்கு எனக்கு தோல்வி கிடைக்குது, ஏன் வந்து எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, அவங்க வந்து ஆயுதம் வச்சு தவம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட எந்த ஒரு அகங்காரமும் கிடையாது. ஆனால் நீ வந்து ஒரு மிகப்பெரிய அரசன், என்கிட்ட புகழ் இருக்குது, நான் கிட்ட ஆட்சி அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்னோட நற்குணங்கள் எல்லாமே வந்து அந்த அகங்காரம் அப்படிங்கிறது கண்ணை மறைச்சிருச்சு. அதனால தான் எதிரில் இருக்கக்கூடியது என்னோட அம்சமான நரநாராயண அவதாரம் அப்படிங்கிறது கூட உனக்கு தெரியல. எல்லாருக்குள்ளேயும் நான் வியாபித்து நிற்கிறேன். அந்த எல்லாருக்குள்ளேயும் வியாபித்து நிற்கக்கூடிய என்னோட தன்மையை உன்னால் உணர முடியல. என் மேலே தீவிர பக்தி கொண்டிருந்தாலும் நீ எதிர்த்து போர் பண்ணுறது என் கூட தான் அப்படிங்கிறத உனக்கு தெரியாமல் அகங்காரம் கண்ணை மறைச்சிருச்சு. அந்த அகங்காரத்தை விளக்கிறதுக்கு தான் நரநாராயணர்கள் உன் கூட போருக்கு வந்தாங்க. உன் தோல்வி மூலியமா நீ வந்து அகங்காரத்தை ஒழிச்சிருப்ப. நீ நரநாராயணர்கள்ட்ட சரணடைஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக உனக்கான ஞானப்பாதை அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் மறையவும் செய்கிறாங்க. பிரகலாதன் தான் பண்ண தப்பை வந்து அவர் உணரவும் செய்கிறாரு. அவர் போய் நரநாராயணரோட பாதங்களில் விழுந்து அவர் வணங்கி தன்னோட அகங்காரத்தை ஒழிக்கும்படியும் தான் கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை ஒழிச்சிட்டு தனக்கு நல்வழிப்படுத்தும்படியும் அவர் கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ நரநாராயணர்கள் ஆசீர்வாதம் பண்ணவும் செய்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நரநாராயணர்கள் என்னதான் தவ யோகிகளாக இருந்தாலும் அவங்க போர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நரநாராயணர்களும் பிரகலாதன் கூட இருந்த அசுரர்களோடு சேர்ந்து அவர் போர் பண்ணது 1000 தேவாண்டுகள். 1000 தேவாண்டுகள் அவங்க போர் பண்ணதுனால தான் அவங்க தவ வலிமை முற்றிலும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவங்க அதை மொத்தமாக இழக்கவும் செஞ்சாங்க. அதனால தான் அவங்க திரும்ப தவத்தில் தொடரவும் செஞ்சாங்க. சரி, நமக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம். மகாவிஷ்ணுவோட அம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நரநாராயணர்கள் வந்து கோவப்பட்டு போர் பண்ணதுனால அவங்க தவ வலிமை மொத்தமாக இழக்கவும் செஞ்சாங்க. நிறையா விஷயங்களை அவங்க நிகழ்த்தவும் செஞ்சாங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய தவ முனிவர்கள் எல்லாரும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு தவ முனிவர் கோவப்பட்டிருக்காரா, அதனால் ஏதாவது பெரிய விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. அது யார் அப்படின்னா புகழ்பெற்ற பிருகு முனிவர் வந்து ஒரு சமயம் அவர் கோவப்பட்டு மகாவிஷ்ணுவுக்கு அவர் சாபம் கொடுக்கவும் செஞ்சார். அந்த சாபத்தின் விளைவாக தான் மகாவிஷ்ணு வந்து பல அவதாரங்கள் எடுக்கக்கூடிய சூழலும் அமைஞ்சது. அப்படி பிருகு முனிவர் ஏன் மகாவிஷ்ணுக்கு அவர் சாபம் கொடுத்தாரு, மகாவிஷ்ணுவே சிறந்த கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்ன இந்த பிருகு முனிவர் வந்து மகாவிஷ்ணுக்கு சாபம் கொடுக்குற அளவுக்கு என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த பிருகு முனிவர் கொடுத்த சாபத்தினால தான் மகாவிஷ்ணு வந்து பல அவதாரங்கள் எடுத்தார். அவர் எடுத்த 10 அவதாரங்கள் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அவதாரங்கள் அவர் எடுத்திருக்காரு. இப்படி மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு, மகாவிஷ்ணுக்கும் பிருகு முனிவருக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோஸை தொடர்ந்து பாருங்க.